வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ புதிதாக பதவியேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார் அப்படின்றாங்க. அந்தந்த அறிவிப்புகள் என்னவாக இருக்கும்? ஸோ அடுத்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வு வெளிப்படையாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. தாவேக அரசு ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் எத்தனை? பள்ளி கல்வித்துறை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொது தேர்வு விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தால் அரசு தேர்வுகள் தொடர்பாக இயக்குனருடைய சில முக்கியமான செயல்முறைகள் அப்படின்னு வந்துட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அரசு பள்ளிகளில் ஆசிரியர் கணக்கெடுப்பு காலியிடங்கள் எத்தனை அப்படின்ற கேள்விகள் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விவரங்களை அனுப்ப கோரி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குனர் பணியாளர் பிரிவு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 31/5/2025 நிலவரப்படி அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் நிரப்ப தகுந்த காலியிடங்கள் மட்டுமே மே 20க்குள் பள்ளிக்கல்வி இயக்குநரகத்திற்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு காலி பணியிடங்கள் அனுப்பும் பொழுது 1/8/2025 ஆசிரியர் இல்லாமல் உள்ள உபரி என கண்டறிந்து இயக்குநரின் பொது தொகுப்புக்கு ஒப்படைக்கப்படும் பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலியிடங்களாக கருதக்கூடாது. அதே போல கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளின் பெயர்கள் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை வருத்தப்படுகிறது. மேலும் காலியிட விவரங்கள் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பும் பொழுது தற்பொழுதைய நிலவரப்படி அப்பள்ளிக்கு பூர்த்தி செய்து ஏதுவாக நிரப்ப தகுந்த காலி பணியிடங்கள் என்பதையும் இப்பள்ளியிடம் அப்பள்ளியில் ஐஎஃப்ஆர்எஸ் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னரே படிவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் தொடர்பாக அரசு தேர்வுத்துறைகள் வாரா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாம் பயின்ற பள்ளிகள் மூலமாக தனித்தேர்வுகள் தாங்கள் எழுதிய தேர்வு ஐயங்கள் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தல். இவ்வகை செய்திருப்பன அரசாணை வழங்கியிருக்கு. மார்ச் 2026 மேல்நிலை பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களின் முடிவுகள் 8/5 அன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது. பார்வை 2இல் காணும் அரசாணையின்படி 24/2024/25 கல்வியாண்டு முதல் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு முதலில் தங்களது விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுக்கூட்டல் அல்லது மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் தொடர்பாக அரசு தேர்வுத்துறைகளின் செயல்முறைகளில் இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பார்த்திங்கன்னா முக்கியமான கொள்கைகளை நிறைவேற்ற போகிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோவை ரத்து செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ புதிதாக பதவியேற்ற பள்ளிக்கல்வி அமைச்சர்களும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட அதிகாரப்பூர்வமான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நான் சரியான அதில் வரல. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும். 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட எழுந்திருங்கள். வேறு ஒரு நல்ல தகவல்கள் நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.